ஒரு குரங்கு 9 வருடங்களாக ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல சிக்னல் மேன் வேலையை பார்த்திருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆனா நிச்சயமாக இது நடந்திருக்கு. அந்த நேரத்துல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் கூட அந்த குரங்கு பண்ணலைங்க. இது எங்க நடந்திருக்கு தெரியுங்களா? சவுத் ஆப்பிரிக்கால ஜேம்ஸ் வாட் அப்படின்ற ஒரு நபர் ரயில்வே சிக்னல் மேனா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. திடீர்னு நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல அவருடைய 2 கால்களும் போயிடுது. சோ இதோட தன்னோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சா அப்படின்ற அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல தான் ஜாக் அப்படின்ற ஒரு பப்புன் குரங்கு அவருக்கு உதவி செய்ய வருதுங்க. அவரோட வேலை என்ன தெரியுங்களா? தினமும் வீல் சேர்ல அவரை தள்ளி எடுத்துட்டு போயிட்டு ரயில்வே சிக்னல் போடக்கூடிய இடத்துல நிறுத்தி வைக்கிறது தான் அவரோட வேலை. அப்போ ஜேம்ஸ் தினமும் அதை யூஸ் பண்ணி தான் வந்து ரயில்வே சிக்னல்ஸ் போட்டுட்டு இருக்காரு. அப்படி இருக்கிற நேரத்துல ஒரு நாள் ஜேம்ஸ் என்ன பண்றாரு, ஜாக்குக்கு எப்படி இந்த சிக்னல்ஸை போடுறது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறாருங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த குரங்கு ஜேம்ஸ் சொல்லி கொடுத்த அந்த விஷயத்த ரொம்பவும் பர்ஃபெக்டா புடிச்சிருச்சு. இதை பாக்குற அந்த உள்ளூர்வாசிகள் தான் பாத்தீங்கன்னா ஒரு குரங்கு தினமும் ரயில்வே சிக்னல் போட்டுட்டு இருக்கு அப்படின்ட்டு ரயில்வே அபிஷியல்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. ரயில்வே அபிஷியல்ஸும் பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் வந்து இந்த குரங்கு எப்படி வேலை செய்யுது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த குரங்கு மனிதர்கள் செய்வதை விட மிகவும் நேர்த்தியாக சூப்பரா வந்து சிக்னல்ஸை போடுது. இதை பார்த்த உடனே ரயில்வே அபிஷியல்ஸ் ஒரு முடிவுக்கு வராங்க. உடனே ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எழுதி இந்த குரங்குக்கு கொடுத்துட்றாங்க. ரயில்வேல இதுக்கு வேலையும் கிடைச்சதுங்க. அதுக்கு தினமும் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் சேலரி, ஸ்பெஷல் ஃபுட்டு, அது இல்லாம போனஸா தினமும் ஒரு பீரும் கிடைக்குது. கிட்டத்தட்ட 9 வருடங்கள் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல சிக்னல் மேன் வேலையை இது பார்த்திருக்கு. 1890ல இந்த குரங்கு உயிரிழக்குது. இதுவரைக்கும் உலகத்திலேயே ரயில்வேல வேலை பார்த்த ஒரே ஒரு குரங்கு அப்படின்னா அது இந்த ஜாக் தாங்க. இது மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்ன ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.